என் மண் என் மக்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு முதலில் தகுதி இருக்கா என்பதை நீங்கள் சொல்லணும். தகுதியற்ற பாஜகவிற்கு இந்த தமிழக அரசு நடைபயணம் நடத்துவதற்கு அனுமதி தருது. நான் அதிர்ச்சி அடைந்தேன். எனக்கு தெரியல. நான் வண்டியில புறப்பட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த நடைபயணம் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி எனக்கு தெரியாது. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் இந்த நடைபயணம் தடை செய்யப்பட்டிருக்கு என்று. நான் கேட்டேன், என்ன காரணத்துக்காக இந்த நடைபயணம் தடை செய்யப்பட்டிருக்கு? உண்மையிலே புரியல. ஏன்னா இந்த தேசத்தினுடைய அழிவு ப்ராஜெக்ட் எல்லாம் கொண்டு வந்து போட்ட பாஜகவிற்கு அனுமதி இருக்கும் போது மக்களுடைய இந்த பேரழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த நடைபயணத்தை செய்யக்கூடிய அண்ணனுக்கு அனுமதி இல்லை என்று நான் சிந்திக்கும் போதுதான் என்னுடைய தலையில புரிந்தது என்னன்னா, ஒருவேளை மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக இவர் நடைபயணம் நடத்தினாரு, மீத்தேன் ஒப்பந்தத்தையும் இவர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லிடுவாரு என்கின்ற பயம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம ஒரு விஷயத்தை பேசாம கடந்துட முடியாது. மீத்தேன் திட்டத்திற்கு ஒப்பந்தம் போட்டது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தான். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த மீத்தேன் திட்டத்துக்கு நீங்க தான் கொண்டு வந்தாங்க. நானும் சொல்லாதீங்க. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், நான் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரெப்ரஸன்டேட்டிவ். நானும் அருமையன் எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அவர்களும் சேர்ந்துதான் இணைந்துதான் இந்த திட்டங்கள் எல்லாம் தஞ்சை மாவட்டம் தஞ்சை தொகுதி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த திட்டங்களை இருவரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். மாற்றி இன்னைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில இந்த மண்ணும் இந்த மக்களும் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த சந்ததிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இந்த நடைபயணத்தை அண்ணன் துவங்கி இருக்கின்றாரே, இந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒவ்வொரு தொண்டனும் தோழனும் இறுதி வரை துணை இருப்போம் என்கின்ற வாக்குறுதியை முதலில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அன்பானவர்களே,